என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம். வரும் 18/8/2026 முதல் 17/9/2026 வரை ஒரு மாசத்துக்குங்க ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னோடனே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை உடையவர்கள், நல்ல பண்பு உடையவர்கள், நல்ல கல்வி அறிவு உடையவர்கள், எவ்வளவு தூரமானாலும் நடக்க சலிப்பில்லாதவர்கள், இப்படி எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஆவணி மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு ரிஷப ராசிக்கு 7வது வீட்டுக்கும் விரயஸ்தானாதிபதி 12வது வீட்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு 2வது வீட்டில் அமர்ந்துள்ளார். இந்த 2வது வீடுங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், நேத்திரம், கண் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் பகவானால ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாறுபட்ட பலனை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார். தொழில் வியாபாரம் நல்ல சூடு பிடிக்கும். தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இவருக்கு கிடைப்பார்கள். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபமும், மனைவி மூலியமாக, வாழ்க்கை துணை மூலியமாக தன வரவும் இவருக்கு கிடைக்கும். நல்ல தன வரவு உண்டாகும். இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார். அப்படி கொடுத்தாலும் கூட இந்த செவ்வாய் பகவான் 12வது வீட்டுக்கு உடையவர். அதாவதுங்க விரயஸ்தானாதிபதி. ஏதோ ஒரு வகையில கொடுத்த பணத்தை புடுங்கணும். அப்பதான் அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் செவ்வாய் பகவானுக்கு. அதனால இந்த செவ்வாய் பகவான் ஏதாவது ஒரு சிந்தனையை கொடுத்து நம்ம வீடு வாங்கலாம், ஏதாவது நகை நட்டுகள் வாங்கலாம், அல்லது வாகனங்கள் வாங்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கலாம், இப்படி எல்லாம் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய காசை அப்படியே விரயம் பண்ணிடுவார். இது செவ்வாய் பகவானுடைய தனிப்பட்ட ஒரு வேலை. அதே மாதிரி நீங்க சொத்து பத்துக்கள், அசையா சொத்து பத்துக்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா பண விரயம் ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதனால அசையா சொத்துக்கள் ஏதாவது வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக, யாராவது இடையில பூந்து குழப்பி விடாம கொஞ்சம் சிந்தனை பண்ணி உங்களுடைய காசை மிச்சம் பண்றதுக்கு உண்டான வேலையில பார்த்துக்கோங்க. இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்க்க போறப்ப 12வது வீட்டுக்குடையவராக வரும் பொழுது இது கண்டிப்பாக ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இந்த 2வது வீடுங்கிறது வாக்குஸ்தானம். பேச்சுல கொஞ்சம் கோபப்பட்டு பேசாதீங்க. நீங்க பேசக்கூடிய பேச்சு மற்றவங்களுக்கு பார்க்க போறப்ப ரொம்ப கோபமா இருக்கும். அதனால நீங்கள் பேசக்கூடிய பேச்ச கொஞ்சம் நிதானமாக, சற்றென்று எதையுமே அவசரப்பட்டு பேசாம, யாருக்கிட்டையும் ரொம்ப வேகமான பேச்சு இல்லாம, ஒரு மதிப்பு மரியாதைகள் இல்லாத பேச்சுவார்த்தைகள் வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா, நிதானமாக, எந்த ஒரு பேச்சில் சஞ்சலம் இல்லாமல் பேசி பழகிக்கீங்க. இந்த ஒரு மாசத்துக்கு இதை கொஞ்சம் நீங்க கடைபிடிப்பது நல்லது. உங்க பேச்சு தாங்க உங்களுக்கு எதிரி, வாக்கு தாங்க எதிரி. அதனால உங்க குடும்ப உறுப்பினர்களிடத்துல பேசும் பொழுது கொஞ்சம் செல்லமா பேசுங்க.
அவசரப்பட்டு பேசிடாதீங்க. ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் பகவான் ஒரு சூடான கிரகம். அதனால உணவை ரொம்ப சூடா சாப்பிடாதீங்க. அப்படி நீங்க சூடாக சாப்பிட்டு வந்தா நாக்குல புண்ணு அல்லது தொண்டை பகுதியில ஏதாவது புண்ணு வர்றதுக்கு, வயிற்று பகுதியில ஏதாவது புண்ணு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால ரொம்ப பொறுமையா சூடு ஆறணும்னு நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை சாப்பிடுங்க. தண்ணி மிக அதிகமாக குடிக்கணும். ஏனென்றால் செவ்வாய் பகவான் 2வது வீட்டில் அமரும் பொழுது உடம்பு கொஞ்சம் ஹீட்டாவே இருக்கும். தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் பத்தாது. அதனால நாக்குல, வாயில, வயிற்றுல, தொண்டையில ஏதாவது புண்ணு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் பகவான் 2வது வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு அவசர புத்தி வரும். பேச்சுல ஒரு அவசர புத்தி. மாணவர்கள் படிக்கும் பொழுது ஒரு அவசரமா படிப்பாங்க. கிட்ட வேகமா படிச்சிடுறது. அதை என்ன செய்யும், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல மறந்து போயிடும். அதனால மாணவர்கள் அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து படிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் மாணவர்கள் இந்த ஆவணி மாதத்தில் அவசரப்பட்டு படிச்சு மறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எனவே நீங்கள் பொறுமையாக நிதானமாக படிப்பது நல்லது. ரிஷப ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக 5வது வீட்டை பார்ப்பார். 5வது வீடு உங்க குழந்தைகளுடைய வீடு. குழந்தைகளுக்கு விரய செலவுகள் உண்டாகும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் ஆவணி மாதத்தில் ஏற்படுத்தி தருவார். மறதி ஸ்தானம் 5வது வீடு. மாணவர்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும். அவசரப்பட்டு படிக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் கிரகம் அவசர கிரகம். அதனால அவசரப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு காலத்தை உண்டாக்கி தருவார். அதனால நீங்க மாணவர்கள் அவசரப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறதி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆவணி மாதத்தில் பெரியவங்களும் கூட அவசரப்பட்டு வண்டி வாகனத்துல ரொம்ப வேகமா ஓட்டுறது, முன்னாடி யார் வர்றாங்க பின்னாடி யார் வர்றாங்க இதையெல்லாம் கவனிக்காம ஓட்டுறதெல்லாம் ஆவணி மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டாகும். ஏன்னா ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை நிறைந்தது வண்டி வாகனம். அதனால வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக செல்வது நல்லது. வெளி பழக்க வழக்கத்தை பேசும் பொழுது கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. நண்பர்கள், புதிய நண்பர்கள், சொந்த பந்தம், அசையா சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார். அந்த நேரம் அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசிட்டீங்கன்னா அதனால பல பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால வெளிப்பழக்க வழக்கத்துல உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலியமாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க வாயை துரத்தராதீங்க. அப்படியே அமைதியா பொறுமையா சபையில உட்கார்ந்துக்குங்க. நீங்க வாயை திறந்துட்டீங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அவசரப்பட்டு பேசிடாதீங்க. இது ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததுங்க, இந்த 5வது வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால திடீர் தனவரவு உண்டு. அப்படி என்ன திடீர் தனவரவு அப்படின்னா இன்சூரன்ஸு, பழைய நிலுவைகள் உங்களுக்கு வசூலாகிறது, எதிர்பாராத தனவரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆசைப்படாமல் இருக்க வேண்டும்.
ஆசைப்பட்டீங்க அப்படின்னா விரய செலவுகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்க. ஒவ்வொரு காசுமே நீங்க பொறுமையா நிதானமாக செலவு பண்ணுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. செவ்வாய் பகவான் 4வது வீட்டில் இருந்து இந்த வேலையை 2வது வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக 5வது வீட்டை பார்க்கும் பொழுது இந்த வேலையை செய்வார். ரிஷபராசிக்கு 2வது வீட்டில் அமர்ந்த செவ்வாய் பகவான் நேராக 7ஆம் பார்வையாக 8வது வீட்டை பார்ப்பார். 8வது வீட்டு குருவுடைய வீடாயிடுச்சு. அதனால வாகனங்களில் நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக செல்ல வேண்டும், ரொம்ப அவசியம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 3வது வீட்டில் உச்சமாக அமர்ந்துள்ளார். இந்த குரு பகவான் பாருங்க, ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லவர் இல்லை. 8வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் உடையவர். இவர் உச்சமாக ரிஷப ராசிக்கு 3வது வீட்டில் கடகராசியில் அமர்ந்திருந்தால் விபரீத ராஜயோகத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இந்த 3வது வீடுங்கிறது புகழை பத்தி சொல்லக்கூடிய வீடு, மதிப்பு மரியாதையை பத்தி சொல்லக்கூடிய வீடு, வீரிய சக்தி இதை பத்தி சொல்லக்கூடிய வீடு இந்த 3வது வீடு. அப்ப திடீர் ராஜயோகம், தேவையில்லாத திடீர் ராஜயோகத்தை இது செவ்வாய் பகவான் குரு பகவான் இருவரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள். அதனால இந்த குரு பகவான் என்ன செய்வாரு அப்படின்னா, கம்பீரமான ராஜ நடை இருக்கும். எதுலையும் கொஞ்சம் தெனாவெட்டாக பேசுவீர்கள். அதனாலதான் பேச்ச கொஞ்சம் பொறுமையா நிதானமாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவான் குரு பகவான் இருவரும் ஒன்று சேர்ந்து, ஏன்னா செவ்வாய் பகவானும் சண்டை கிரகம், அதே மாதிரி போர் கிரகம் சொல்லுவாங்க. இந்த குரு பகவானும் 3வது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால 3வது வீடு வெற்றி ஸ்தானம். எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனா வாய் அடக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. 3வது வீடு வெற்றியை பத்தி சொல்லக்கூடிய வீடு. அதனால குரு பகவான் 3வது வீட்டில் அமர்ந்து செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எந்த இடத்தில் போனாலும் வெற்றி கிடைக்கும். ஒரு ராஜயோகமான ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். குரு பகவான் 3வது வீட்டில் உச்சமாக இருந்தால் இளைய சகோதரர் சகோதரி மூலியமாக லாபத்தை தருவார். இளைய சகோதரர் சகோதரி மூலியமாக தனவரவு உண்டாகும். இளைய சகோதரர் சகோதரி மூலியமாக பிரிந்திருந்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய உறவு மேம்படும். இதெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல வகையில் ஏற்படுத்தி தருவார். உங்க ஊர்ல நீங்க ஒரு சிறந்த மனிதராக இருப்பீர்கள். ஏன்னா 3வது வீடுங்கிறது மற்றவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய வீடு. மற்றவர்களால முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளை நீங்கள் முடித்து கொடுப்பீர்கள். நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதைகள் கூடும். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை பொது வேலையாக இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுங்கிறது அப்புறம், வெளியில இருக்கிறவங்களுக்கு நீங்க ஓடி ஓடி உதவி செய்வீர்கள். உனக்கு என்ன ரேஷன் கார்டு என்ன வரலையா, வா நான் ரேஷன் கார்டு வாங்கி தர்றேன். உனக்கு என்ன இன்சூரன்ஸ் பணம் வரலையா, வா நான் இன்சூரன்ஸ் பணம் வாங்கி தர்றேன். இப்படி எல்லாம் நீங்க மற்றவர்களுக்கு ஓடி ஓடி செயல்பட்டு அவங்களுடைய நல்ல ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பு மரியாதையை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள். ஆனால் வாயடக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரு பகவான் 3வது வீட்டில் உச்சமாக இருக்கும் பொழுது தங்க நகை செயற்கை உண்டாகும்.
இந்த குருவோட தொழிலாகிய தனத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் உண்டாகும். அலைச்சல்கள் மூலியமாக தனவரவு கிடைக்கும். வட்டிக்கு வருவவங்க, அதே மாதிரி என்டர்பிரைஸ் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அலைச்சலை கொடுத்து இந்த பணம் வராதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டில் உச்சமாக இருக்கும் பொழுது புதிய 2 வீலர் வாகனங்கள் இதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி 5வது வீட்டுல பாருங்க, இந்த 5வது வீடுங்கிறது கிட்டத்தட்ட மீன் பார்க்க போறப்ப சுக்கிர பகவான் அந்த இடத்துல அமர்ந்திருக்கார். 17ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் நீச்சமாக அமர்ந்திருப்பார். 17ஆம் தேதிக்கு பின்னாடி புதன் பகவான் அந்த இடத்துல வந்து சேர்ந்துருவார். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகும். 5வது வீட்டுல புதன் பகவான் பெயர்ச்சியாகி 5வது வீட்டில் அமர்ந்த உடனே, ஏன்னா அந்த இடத்துல சுக்கிர பகவான் ஏற்கனவே நீச்சம், புதன் பகவானும் அமர்ந்த உடனே நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகும் 17ஆம் தேதிக்கு பின்னாடி. அப்ப 17ஆம் தேதிக்கு பின்னாடி உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஆகலும், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். ரொம்ப நிம்மதியாக குதூகலமாக இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் கழிப்பீர்கள். சூரியன் 5வது வீட்டுல இருந்து கேதுவும் 5வது வீட்டுல, சூரியன் 4வது வீட்டுல இருந்து புதனும் அவருடன் உட்கார்ந்து கேதுவும் உட்கார்ந்திருக்கார். அதனால அரசு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அலைச்சல் உண்டாகும். அரசு வேலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு தன விரயத்தோடு, பண விரயத்தோடு உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல தடைகளுக்கு மத்தியில இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அப்படியே மொல்ல நவர்ந்து போகும். சனி பகவான் பாருங்க, நேர 11வது வீட்டுல அமர்ந்துள்ளார். ரிஷப ராசிக்கு 11வது வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வதே ரொம்ப நல்லதுங்க. நம்ம சித்தர் புலிப்பாணி சொல்வது போல, ஜடமுள்ள நவமாறு லாபம் ஒன்று கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம், தனம் உண்டு பிதிர் தோட்டம் சத்ரு பங்கம், தரணிதனில் பேர் வழங்கும் மன்னல் லாபம், குடமுள்ள கர்மத்தில் இருக்க நல்லன், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன் அப்படின்னாரு. அதனால சனி பகவான் உங்களுக்கு வாகனத்தை ஏற்படுத்தி தருவார். தொழிலில் இருந்த தடைகளை அனைத்தும் நிவர்த்தி பண்ணி தருவார். பூர்வீகம் வில்லங்கங்களை தீர்த்து வைப்பார். உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையும். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். ஏன்னா இது ராசி. அதனால எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு சிறு சஞ்சலத்தோட இந்த ஒரு மாதம் கழிந்து போகும். ஏதோ ஒரு குறை இருக்குங்க, அது என்னன்னு தெரியல. இப்படியே மொல்ல இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் பொறுமையாக நிதானமாக தள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.